பூஜை நடைபெறும். எல்லாரும் எழுதி பூஜைப்பார். காற்றாகிக்கும் கடத்தாய் போற்றி கையிலையானே போற்றி போற்றி. ஓம் சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். படியலிங்கேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். அகதலிங்கேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். தர்ப்பலிங்கேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். பரமேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். ஈஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். ஆஸ்தோதி ஈஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே போற்றிவோம். பரமேஸ்வரரே போற்றிவோம். சிவலிங்கேஸ்வரரே
ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் போற்றிவோம் பரமேஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் ஈஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் கோடீஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் பட்டீஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் பரமேஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் விபலிங்கேஸ்வரரே போற்றிவோம் குபேரலிங்கேஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் ஈசானலிங்கேஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் அமரலிங்கேஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் வாசிவிஸ்வநாதீஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றிவோம் ஓம் ஓம் ஸ்ரீரங்கேஸ்வரரே போற்றி போற்றி யோகாவுஸ்மம் வேதா புத்வான் பிரதாவான் புத்வான் பிரவரே சந்திரவா பாவான் புத்வான் பிரதாவான் புத்வான் பிரவரே ஏயம் வேதா யோகா ஆயுதம் வேதா ஆயுதவா பாவனி ரமண சந்திரவா ஆயுதம் வேதா ஏயம் வேதா யோகா ஆயுதம் வேதா ஆயுதவான் பவதி சிவா திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை இவையொருவாக உடையானை சென்றுடையாது திருவுடையானை சீராபதி புவியே மாதோர் பாகத்தன் உப்பினை ஐயா நீ உலாப்போர் அன்று முதல் இன்று வரை கையாளத் தொழுதல் கண்ணாரத் தொழிந்தானோ செய்யாயோர் கோடை திரிலோ ஆக்கிய சுந்தரனே சுந்தரனே பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவள் மன்னிய திண்ணைகளுள் ஆழிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாடித்து நட்டம் பயிலவள்ளானுக்கே பல்லாண்டு பொருதுவே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நேபுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அவளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காதின் மணி உடனே வருவானா காதின் மணி உடனே வருவானா காதின் மணி உடனே வருவானா நாமாலை ஓடுவே அதிகாரி இல்லாமல்ல குருநாதருடைய திருவருளோடு குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். இந்த மஞ்சள் பூ எப்ப குரு கொடுப்பார் என்று இந்த மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனத்திற்கு தெரியும், அந்த ஆத்மாவுக்கு தெரியும், அந்த குருவுக்கு தெரியும் எது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ. இந்த பாடல் சாமியை பாடுகின்ற பாடல் இவருக்கு பாடினால்தான் கிடைக்குமா? ஏனென்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் தனக்கு பிடிச்சதை கொடுத்தாதான் சந்தோஷமா இருக்கு. இந்த தேர்தோட்டா நம்ம சாமிக்கு ரொம்ப பிரியமானது, எங்க இல்லலாம்னு நினைச்சு தேடிட்டு இருந்தா கிடைக்கிறது. அது போல இந்த மலர் எப்ப வரும் என்று ஒரே எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. இது எப்ப குரு நீங்க கொடுப்பீங்களோ அந்த ஆசீர்வாதம் வரைக்கும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மனசுல வேண்டினேன். ஆனா அவர் சொன்ன மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்போம் நம்முடைய குரு. என்னமா இந்த பூ அலங்காரத்துக்கு முன்னாடி பூ
அது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. மகானுடைய திருவருள் எல்லாரும் உலகத்துக்கே கிடைக்குன்னு அவர் வேண்டக்கூடியவர். ஏன்னா தாய் இல்லம் கொண்டவர் நம்முடைய குரு. அதே மகானுடைய திருவருளோடு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாள் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்கள். வருவாய் வருவாய் குருநாதா. Yeah.
கரையில் பாசாலும் கருவறையிலும் சேர்த்தானை உட்கணியில் கொள்வார்கள் ஒரு இல்லையே உயிர்கள் வாழ்க கோடி நலம் செய்திடுவாய் குறைகளெல்லாம் தீர்ப்பாய். நான் கேட்ட நம்ம கேட்கிற மாதிரி கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய். எப்பொழுதுமே கவலையிலே இறங்கி நிற்பான் பாவி ஒப்பியும தேவல் செய்வேன் உணர்தலால் வாழ்வேன். சாமிக்கு என்ன பிடித்ததுன்னா எப்பவுமே உள்ள வரவங்க ஏதாவது ஒரு சேவை செஞ்சுட்டு போகணும். ஏற்கனவே அங்க எழுதி போட்டிருக்காரு, இங்கே வந்தவர்கள் இந்த கோயிலானது என்னுடைய தாய் தந்தையினுடைய ஆசியாலும் என்னுடைய குருநாதனுடைய ஆசியாலும் கட்டப்பட்டது முடிச்சிட்டாரு. அதற்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் சொல்றாரு, இங்கு வந்தவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இந்த கோயில் விளங்குவதற்கு வேலை செய்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த கோயில் வளர்வதற்கு பொருளாதார உதவி செய்கின்றாரோ இவர்களுக்கு என்னுடைய பிரார்த்தனை என்று நினைக்கின்றார். அதுபோல தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீ எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி ஒப்பியுள்ள தேவல் செய். அது அம்பாளுடைய தொழில். இந்த தொழில் அந்த தொழில் உயர்ந்தாள் கிடையாது. ஏதாலும் தொழில் புரிவான் யாரும் மகள் கொள்வான். துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம். இன்பமே வேண்டி நிற்பால் யாது மகள் தருவாள். இன்பமே வேண்டி நிற்பால் யாது மகள் தருவாள். நம்பினால் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு. அம்பிகையை சரணடைந்தால் அங்காள அம்மனை சரணடைந்தால் வளரும் கோவை கமாட்டி புரிதனிலே ஐம்பத்தியோடு அமர்ந்த நீதியாய் அமர்ந்த குருநாதனே